முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை வந்து புரட்சி தலைவர்னு சொல்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்கிறாங்க. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்தை கேப்டன் சொல்கிறாங்க. வந்து அண்ணாமலை பாஜக மாநிலத்தில் அண்ணாமலையை சிங்கம்னு சொல்கிறாருங்க. அண்டா நம்ம வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிட்டோம். முன்னாள் முதலமைச்சரோட மகன், நம்ம ஒரு கட்சி தலைவர், திமுகவோட தலைவர், நமக்கு எதுவும் பேர் இல்லையா? நம்மகிட்ட இருந்த பேர் தளபதிங்கிற பேர், அந்த பேரையும் வந்து விஜய் அடிச்சுட்டு போயிட்டாப்புல. இப்போ தளபதினா விஜயத்தையும் சொல்கிறாங்க. அப்படின்னா நமக்கு ஏதாவது பேர் வேணுமே அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருந்தப்போதான் யார் சொன்னான்னு தெரியலை. அப்பா மக்கள்லாம் தொண்டர்லாம் எல்லாருமே அவங்கள அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு யாரோ சொல்லி விட்டாருங்க. சொல்லி விட்டவுடனே முதலமைச்சர் நம்பிட்டாப்புல. நம்பி வந்து யூடியூபர் எனக்கு வீடியோ போட்டு என்னைய எல்லாரும் முதலமைச்சர்னு சொன்னாங்க, அடுத்த தலைவர்னு சொன்னாங்க, இப்போ இளம் தலைமுறையினர்லாம் அப்பான்னு சொல்கிறாங்கன்னு மெய் மறந்து சொல்கிறாப்புல. அந்த பூரிப்பு கண்ணில் தெரியுது. ரைட்டு தான், இனிமேல் அப்பானே போடுங்க. அதை பற்றி சந்தோஷம் தான். வந்து போஸ்டரே அடித்து ஒட்டிட்டாருங்க, தமிழ் சமூகத்திற்கே அப்பா இவர் தான் அப்படின்னு. ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொருத்தர் ஈரோட்டுக்காருக்கு தந்தேன்னு கொடுத்துருந்தீங்களே, அது கேன்சலா, அது ட்ராப்பா, பிரேக்கப் பண்ணியாச்சு அந்ததை. சரி ஓகே, இவரவே அப்பான்னு சொல்லலாம், தொண்டர்கள்லாம் சொல்லலாம், திமுககாரங்க சொல்லலாம், மக்களும் கூட சொல்லட்டும். ஆனால் நீங்கள் அப்பா மாதிரி நடந்துக்கிறீங்களா? அப்பாங்கிறவர் யார்? கண்டிக்கணும், இது பண்ணணும், பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்தணும், பிள்ளைய எந்த கெட்ட உலகத்துக்கும் போயிடக்கூடாதுன்னு இது பண்ணணும். அவர்தே அப்பா. நம்ம எப்படி இருக்கா? தெருவோரம் வந்து ஊர்தோறும் தெருதோறும் டாஸ்மாக்கு வாங்கி குடிச்சிக்க. வந்து குட்டி பையன் கூட கூலி போட்டுக்கிட்டு இருக்கியான். கூலிப்பு இல்லாத உதடுகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி வந்து கூலிப்பு போடாதவனே இந்த இதில் தமிழ் சமூகத்தில் கிடையாது அப்படிங்கிற மாதிரிங்கிறாங்க. மஞ்சளா க்ரீனா ப்ளூவான்னு கேட்டு விற்கிறாங்க. மஞ்சள்னா வந்து கணேசா, ப்ளூனா வந்து கூலிப்பா, வந்து பச்சைனா சைனிகேனியா, இப்படி விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னன்னு பார்த்தா இந்த தமிழ் சமூகமே இப்படி இருக்குது. இவங்களுக்கு தான் இன்றைக்கி அப்பாவா? இன்னொரு பக்கம் குடிச்சு குழந்தை வரக்க மாட்டேதுங்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் குழந்தை வரக்க மாட்டேதுன்னு சொல்லி வந்து இது பண்ணி ஆஸ்பத்திரியாக தெரிகிறாருங்க. இதுக்கு அப்புறம் குடிதேன் காரணம்னு சொல்கிறாங்க. இதே அப்பாக்குரிய பொறுப்பா? கோயம்புத்தூரில் இன்றைக்கி கூட ஒரு சின்ன பிள்ளைய 7 பேர் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க, செய்தி வந்திருக்கு. இன்னொரு பக்கம்னா மயிலாடுதுறை இடத்துல ஏதாவது சாராயம் கிடச்சினவங்கள பற்றி சொன்னாங்களாம். அதில் 2 பேர்த்த சதக் போட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்பாவுக்கு கோவம் வரலையா? பொங்கி எழலையா? யாருன்னு சொல்ல மாட்டுறாங்களா? வந்து காவல்துறை எதிரிலாம் சொல்கிறது இல்லையா? அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமே. சும்மாவே தெருவில் போனாலே வந்து யாராவது சொந்தக்காரங்க வந்து ஏதாவது செஞ்சால் வந்து அப்பாட்ட போட்டு கொடுப்பாங்க. வந்து இந்த உன் மகனை அங்கே பார்த்தேன், புளியம்புறத்தடியில் பார்த்தேன், சுங்கச்சாவடியில் பார்த்தேன், உன் மகனை வந்து பஜாரில் பார்த்தேன், அப்படி செய்றியா, ரயில் விட்றியா, அந்த பிள்ளைய பார்க்குறேன், எந்த பிள்ளைய பார்க்குறேன், இல்லாதவங்களாலாம் சொல்லி விட்றாங்க. உங்கள்கிட்ட யாருமே எந்த காவல்துறை அதிகாரியும் சொல்லியா உங்கள் பிள்ளைய உரம் கூலிப்பு இல்லாமல் இருக்க மாட்டுறாங்க. கூலி பொருள்னு செத்துருவாங்க போல. இல்லை உங்களுக்கு தெரியாதா? என்ன ஒன்றும் தெரியல. இதெல்லாம் குர்காவுக்கு வந்து தடைன்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா பக்கம் கிடைக்குதுங்கிறாருங்க. இதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் உங்கள்கிட்ட சொல்லலையாப்பா? என்னப்பா இதெல்லாம் தட்டி கேட்க வேணாமா? பிள்ளைய வந்து எங்கிட்டும் போகல, செயின் வைக்கிறியான், வந்து இது பண்ணுறியான், கடத்துறியான், சீன்றியப்பா, இதுன்றியான், கண்ட இடத்துல கை வைக்கிறியான், என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே, அதை பற்றி தெரியலையா? ஏறக்காட்டு மாத்திரை 35 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 140 ரூபா விற்கிது. அது உங்களுக்கு தெரியலையா? மாத்திரை மருந்து விடலாம் கூடி போச்சு. பூமர் பப்புளுக்கு மட்டும்தான் விலை கூடலை, ஆனால் மற்ற எல்லா விலையும் ஏறி போச்சு. அதெல்லாம் அப்பா ஸ்தானத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியலையா? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சரி, படிக்கிறதுக்காவது பள்ளிக்கூடம் நல்லா இருக்கா? எல்லாரும் தனியார் பள்ளிக்கூடத்தில், அரசு உதவி வரும் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், இல்லைன்னா தனியார் பள்ளிக்கு போகிறேன். அரசு உதவி வரும் பள்ளிக்கூடத்துக்கு கூட போக மாட்டுறாங்க. எல்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூலில் போகிறாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. வந்து அதை கௌரவம் நினைக்கிறேன். ஆங்கிலம் வழி கல்வியை படிக்கிறதுக்கு கௌரவம், பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே நம்ம நிலைமையா? இதெல்லாம் வந்து அப்பாவுக்கு கண்ணுக்கு தெரியலையா? எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க? தூங்கி எந்திரிங்க. தமிழகத்தில் பாலார் தேனார் ஓடுது. பிள்ளைய ஊற ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆக ரொம்ப யாருக்கு எந்த உடல்நல குறைவு இல்லை, எல்லாருக்கும் நல்லா இருக்குது. ஆஸ்பத்திரி பூரா நல்லா இருக்குது, பள்ளிக்கூடம் பூரா நல்லா இருக்குது, தேட்டர் பூரா நல்லா இருக்குது, வந்து கடைவீதி பூரா நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குன்னு வந்து உங்கள்கிட்ட யாராவது சொன்னால் நம்பாதீங்கப்பா.
வந்து வெளியே வந்து பாருங்கள். அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து நகர்வலம் வந்த மாதிரி நீங்களும் வாங்க. நீங்களும் மன்னர் தானே, வந்து பரம்பரையாக வரவர் தானே, மன்னர் தானே, நீங்களும் நகர்வலம் வாங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அதுக்கடுத்து அப்பான்னு சொல்லலாம். அதுங்களும் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க. உங்களுக்கு அக்கப்போருக்கு அளவே இல்லையா? ஆனால் நீங்கள் பேரை பிடிக்கணும்னு வச்சுட்டீங்க. அம்மானா ஜெயலலிதான்னு சொல்கிற மாதிரி, கேப்டன்னா விஜயகாந்த்னு சொல்கிற மாதிரி, புரட்சி தலைவர்னா பொன்மன செம்மல்னா எம்ஜிஆர்னு சொல்கிற மாதிரி, சிங்கம்னா அண்ணாமலைன்னு சொல்கிற மாதிரி உங்களை வந்து அப்பான்னு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, நல்லது, சந்தோஷம், நன்றி, வணக்கம். தமிழை போற்றி.